எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பார்க்க போறோம்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா ஆயில் வாங்கக்கூடாது, குறிப்பா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கவே கூடாது, ஆயுதமும் வாங்கக்கூடாதுன்னு கடுமையான நெருக்கடி கொடுத்து இந்தியாவை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அவரோட முயற்சி வெற்றி அடைஞ்சதா இல்ல தோல்வியில போய் முடிஞ்சதான்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2025க்கு முன்னாடி அமெரிக்க அதிபரா ஜோ பைடன் இருந்த வரைக்கும் அப்போ ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஆர்டர்ன்றது இருந்துட்டு இருந்தது. அதுவே 2025ல யாரும் பெருசா எதிர்பார்க்காத வகையில ரெண்டாவது தடவையா ஜெயிச்சு அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் உலகத்தோட ஜியோ பொலிட்டிக்கல் ஆர்டர்லே புயல் வீச ஆரம்பிச்சிருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட ஒவ்வொரு நகர்வுகளும் ரொம்ப அதிரடியா இருந்துகிட்டு இருக்குது. முன்ன இருந்ததை விட, அதாவது 2021க்கு முன்னாடி அவர் அமெரிக்க அதிபரா இருந்தப்ப எந்த அளவுக்கு அவரோட வேகம் இருந்ததோ அதை விட இப்ப பல மடங்கு அதிகமா இருந்துட்டு இருக்குது. இப்படி இருக்க பார்த்து ட்ரம்போட 2 டார்கெட்ன்றது, நாம எப்படியாவது 2 போரை நிறுத்த போறோம், குறிப்பா இந்த 2 போர், காசா போரையும் உக்ரைன் போரையும் நான் நிறுத்தி காட்ட போறேன், அது மூலமா நோபல் பரிசை கண்டிப்பா அடிக்க போறேன் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த அடிப்படையில நீண்ட இழுபறிக்கு அப்புறம் இப்போ காசா போர் நிறுத்தன்றது சாத்தியப்பட்டிருக்குதுங்க. மத்திய கிழக்குல எகிப்து நாட்டுக்கு நேரடியா போன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 20 அம்ச காசா போர் நிறுத்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமா அங்க பிரகடனப்படுத்தினாரு. அப்போ நெத்தன்யாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுத்து காசா போர் நிறுத்தத்தை இப்போதைக்கு ட்ரம்ப் சாத்தியப்படுத்திட்டாருங்க. அடுத்த கட்டமா ட்ரம்போட டார்கெட்ன்றது நேரா உக்ரைன் ரஷ்யா போரை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்குன்னு எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போரை எப்படியாவது நிறுத்தணும்ன்றதுல ட்ரம்ப் ரொம்ப தீவிரமா இருந்துட்டு இருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரம்ப் ஏன் இந்த அளவுக்கு முயற்சி பண்றாருன்னா அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இதுக்கு முன்னாடி பைடன் ஆட்சியில் இருந்த வரைக்கும் உக்ரைன் போருக்காக $100 பில்லியன் மேல அமெரிக்காவோட பணத்தை உக்ரைனுக்கு கொடுத்திருக்காரு. ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, இந்த பணம் அமெரிக்காவுக்கு திரும்ப வரணும், உக்ரைன் போருக்காக அமெரிக்கா தன்னோட கஜானாவில இருந்து செலவு பண்ண பணத்தை அப்படியே திரும்ப கொண்டு வர போறேன்னு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்காகத்தான் உக்ரைனோட அதிபரா இருக்க ஜெலன்ஸ்கிக்கு அவரால முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுத்து உக்ரைனோட ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ்ன்ற அந்த தங்க புதையல அமெரிக்காவுக்கு கொண்டு வர முடிவு பண்ணிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி 2025க்கான ட்ரம்போட முக்கியமான டார்கெட்டே நோபல் பரிசா தான் இருந்தது. இந்த நோபல் பரிசை எனக்கு கொடுத்துருங்க, நான் தான் போர் நிறுத்த ரச்சகனா இருக்கனே, இது வரைக்கும் 8 போரை நிறுத்திருக்கேன், இந்த உலகத்துல அணுகுண்டு ஊந்திருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல, அதை நிறுத்தினதே நான் ஒரே ஆள் மட்டும்தான்னு ட்ரம்ப் சொன்னாரு. இப்படி இருக்க பார்த்து இந்த நோபல் பரிசை வெனிசுலா நாட்டுக்கு போய் கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்க பார்த்து 2026ல எனக்கு நோபல் பரிசு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும், அதுக்கு இந்த உக்ரைன் போரை நிறுத்தியே தீருவான்னு ட்ரம்ப் ஒத்த கால நிக்கிறாருங்க. இதை முன் வச்சு ட்ரம்ப் ரஷ்யாவை 2 வகையில டார்கெட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 50 நாள் புத்தினுக்கு கெடு விதிக்கிறேன், இந்த 50 நாளுக்குள்ள போரை நிறுத்திக்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எதுவும் வேலைக்கே ஆகலன்றதுனால உக்ரைன் கையில அமெரிக்காவோட டெட்லியஸ்ட் வெப்பனா இருக்க டொமகாவாக் மிசைல்ஸ்களை கொடுத்து மாஸ்கோவை தாக்குவன்னு பகிரங்கமா புத்தினுக்கு மிரட்டல் விடுத்தாரு. ஆனா ரஷ்ய அதிபர் புத்தின் 2000 ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் 25 வருஷத்துல 5 அமெரிக்க அதிபர்களை பார்த்ததுனால ட்ரம்ப் அவர் ஒரு விஷயமாவே நினைக்கலங்க. இது மட்டும் இல்லாம உக்ரைனோட தலைநகரமா இருக்க கியூ, கார்கிவ், ஒடேசா, போலாந்த ஒட்டி இருக்க லிவிவ் பகுதியும் டார்கெட் பண்ணி ஒவ்வொரு நாளும் மேசிவ் ஏர் ஸ்ட்ரைக்கை புத்தின் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஒவ்வொரு நைட்டும் உக்ரைன் மக்கள் நிம்மதியா தூங்கி ஏந்திருக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துட்டு இருக்குன்னு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்ங்க சொல்றாங்க. இதுக்கு மேலேயும் புத்தினை நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்ச அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புத்தினை நேரடியா டார்கெட் பண்றதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு நாடுகளா இருக்க இந்தியாவின், சீனாவின் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. குறிப்பா இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் 50% வரி போட்ட ட்ரம்ப் சீனாவுக்கு 155% டேரிஃப் போட்டு உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வச்சாரு. நேட்டோ நாடுகள்ல பெரிய தலைங்களா இருக்க பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மாதிரியான நாடுங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா மேல இப்ப நேரடியான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காரு. குறிப்பா ரஷ்யாவோட மிக பிரம்மாண்டமான எண்ணெய் நிறுவனங்களா இருக்க ரோஸ்நெப்ட், அதுக்கப்புறம் லுக்காயில் நிறுவனங்களுக்கு எதிராக நேரடியான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காரு. இந்தியாவை எப்படியாவது தன்னோட கை பிடிக்குள்ளார கொண்டு வந்துட்டோன்ற நினைப்புல ட்ரம்ப் இருந்துட்டு இருந்த அப்பயே ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத குறைக்கிற மாதிரியே குறைச்சிட்டு இந்தியா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து 10,000 கோடிக்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இன்டர்செப்டார் மிசைல்ஸ்களை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த விஷயம் ஒயிட் ஹவுஸோட ஓவல் ஆபீஸ்ல இருக்கிற ட்ரம்ப்புக்கு
காலில் சுடு தண்ணி ஊத்துன மாதிரியான ஒரு உணர்வு தான் ஏற்பட்டிருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்க பார்த்து உக்ரைன் போர் காரணமா ரஷ்யா மேல ஏற்கனவே நேட்டோ நாடுங்க ஆயிரக்கணக்கான பொருளாதார தடைகளை போட்டு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா அமெரிக்கா என்ன தடையை போட்டு வச்சிருக்காங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து எந்த நாடுகளும் ஆயுதம் வாங்கக்கூடாது, அப்படியே அதையும் மீறி ஆயுதம் வாங்கினீங்கன்னா சம்பந்தப்பட்ட நாடுங்க மேலையும் நாங்க பொருளாதார தடை விதிப்போம்னு தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ரஷ்யா கிட்ட இருந்து 2018 40,000 கோடி பட்ஜெட்ல S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறதுக்கு இந்தியா ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இப்ப வரைக்கும் ரஷ்யா இந்தியாவுக்கு 3 S-400 யூனிட்டுங்களை கொடுத்திருக்காங்க. ஆனா 2 S-400 யூனிட்டுங்க இன்னும் வர வேண்டியிருக்குது. இந்த சிச்சுவேஷன்ல தான் ரஷ்ய அதிபர் புதின் இப்ப இந்தியாவுக்கு நேரடியா வர இருக்காருங்க. முன்ன ரஷ்யா கிட்ட இருந்து நாம S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினப்பயே இந்தியாவுக்கு கடுமையான மிரட்டலை அமெரிக்கா கொடுத்திருந்தாங்க. எங்க கிட்டயும் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, அதை கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வாங்குறீங்க? அதை விடவே அட்வான்ஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா தான் நாங்க பேட்ரியாட்டை வாங்கி வச்சிருக்கோம், உருவாக்கி வச்சிருக்கோம். அதை எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கன்னு அப்ப இருந்து இப்ப வரைக்குமே அமெரிக்கா இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு நீண்ட காலமா டிஃபென்ஸ் பார்ட்னரா இருக்கிறது ரஷ்யா தாங்க. நாம உண்மையான நட்பு நாடா ரஷ்யாவை தான் பாக்குறோம். அந்த இடத்துல இப்ப வரைக்கும் ஏன் அமெரிக்கா வச்சு பார்க்க முடியலன்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்குதுங்க. அதை இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்றேன். எத்தனை காரணம் வச்சிருக்க? ஃபர்ஸ்ட், இந்தியா எக்காரணத்து கொண்டும் அணு ஆயுத நாடா மாறிடக்கூடாதுன்றதுல அமெரிக்கா தீவிரமா இருந்தாங்க. இதுக்காகத்தான் 1974 இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணப்பையும், அதுக்கப்புறம் 1998 செகண்ட் டைம் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணப்பையும் இந்தியா மேல நேரடியா எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்களை விதிச்சாங்க. காஷ்மீர் விவகாரத்துல இந்தியாவுக்கு எதிராக ஐநா சபையில பாகிஸ்தானும் அவங்களோட நட்பு நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வந்தப்ப அமெரிக்கா பாகிஸ்தான் சைடு தாங்க இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவை தாக்குறதுக்கு படைகளை அனுப்புறதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கான ரெசல்யூஷன்ஸையும் ஐநா சபையில அப்ப கொண்டு வந்திருந்தாங்க. இந்தியாவுக்கு உற்ற நண்பனா அப்ப துணையா நின்னதே ரஷ்யா தாங்க. ஏன்னா வீட்டோ அதிகாரத்தை வச்சிருக்க ரஷ்யா இந்தியாவுக்கு எதிராக கொண்டு வந்த எல்லா தீர்மானங்களையும் தன்னோட வீட்டோ அதிகாரத்தை வச்சு தகர்த்தெறிஞ்சு காட்டினாங்க. வர டிசம்பர் மாசம் இந்தியாவுக்கு வரக்கூடிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவோட மிக முக்கியமான எக்கனாமிக் அதுக்கப்புறம் ராணுவ ரீதியான ஒப்பந்தத்துல நேரடியா 2 நாடுகளும் கையெழுத்திட இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், பேலன்ஸ் இருக்கிற S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவுக்கு வர்றதுக்கும், இது மட்டும் இல்லாம கூடுதலா 50,000 கோடி பட்ஜெட்ல 5க்கு அதிகமான S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு புதின் முடிவு பண்ணியிருக்காருங்க. இது எல்லாத்த விட ஹைலைட்டா ட்ரம்ப்புக்கு பத்தி எறிகிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் புதின் பண்ண இருக்கிறாரு. அது என்னன்னா, இந்தியாவுக்கு Su-57 போர் விமானங்களை ரஷ்யா கொடுக்க இருக்கிறாங்க. அதாவது 5th ஜெனரேஷன் போர் விமானம். இது எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக பகிரங்கமான மிரட்டல் விடுத்திருக்காரு. என்னன்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத குறைக்கிறது மட்டும் இல்லாம ஆயுதம் வாங்குறத பர்மனண்டா நிறுத்திக்குங்க, அதுதான் இந்தியாவோட வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நல்லதுன்னு ட்ரம்ப் சொல்லிருக்காரு. இதையும் மீறி இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குவன்னு முடிவு பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு எதிராக எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்ல போடுவான்னு ட்ரம்ப் பகிரங்கமா மிரட்டியிருக்காருங்க. இதுக்கு இந்தியாவோட பதில் என்னவா இருக்குன்னா, இந்தியாவை உலகத்துல எந்த வல்லரசுகளாலையும் மிரட்ட முடியாது. இந்தியா தன்னோட நலனுக்காக வர்த்தகத்தையும் பண்ணுவாங்க, ஆயுதத்தையும் வாங்குவோம். எங்களோட நலனுக்காக எந்த நாடு கிட்ட இருந்து வேணா வர்த்தகமும் பண்ணுவோம், ஆயுதமும் வாங்குவோம்னு இந்தியா தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை திட்டவட்டமா சொல்லிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரம்போட இந்த நகரங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல தவறாம சொல்லுங்க. இது நம்ம புது சேனல், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்து பேஸ்டா. அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆல் இன் தமிழ்.